மைக்கு கொடுத்தாங்க. ஆனா எனக்கு முருகன் பாட வரும்னு சொன்னேன். ஆனா அவர் முடியாதுன்னு சொன்னாங்க. நான் கோச்சிட்டு உடனே வெளியே போயிட்டேன். அப்ப கடைசியிலே நீங்க பாடவே இல்லை, முருகா கேட்டு ஓட்டிங்க. நீங்க கூட ஒரு மாற்றமா தான் இருக்கீங்க. அப்புறமா வாங்க ஒரு டேக்கெட் முருகா எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு அவங்கள கூட சொல்லிருக்கலாம்ல. என் கேட்டரிங் சும்மா தானே இருக்காங்க, அவங்கள கூட சொல்லிருக்கலாம்ல. எங்க கூட பாட்டு சொன்னாங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஜெய் வாய்ஸ் தான். கண்டிப்பா எங்க மட்டும் ரிஜெக்ட் பண்ணாங்க, ஏன் நிறைய பேர் பார்த்தாங்கல்ல, அவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சார். நீங்க என்ன அவுட் அன்னைக்கு அதை சொல்லுங்க. அந்த டைலாக்கே அடிச்சிருந்தா அப்படி எங்க கிளம்புறீங்க? இவோ எழுதுபதி அடே பிச்சுக்கலாம் போடுங்கப்பா. இவோ சொல்றேன் நீங்க எப்படி பேசுற? ஒரு பாட்டு பாட்டுமா? கண்டிப்பா தம்பி வர அரோமல நான் என்ன உங்களுக்கு டைஸ் பண்ணி போயிடுவேன். டேய் தம்பி, ஏன் தம்பிய மண்ணா கலெக்ஷ? டேய் இங்க என்னடா சொல்லுது? சொல்லுடா. டேய் தம்பி, என் தம்பிய கூவுற அவன் வருவான்டா தம்பி. அதான் பிரச்சனை, எனக்கு அதான் பிரச்சனை. நீங்க வணக்கம்மா, நீங்க வந்த உடனே எல்லாருக்கும் பிரச்சனை தான். எனக்கு அதான் பிரச்சனை, எனக்கு என்ன பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா சார் சொல்லுங்க சார். எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா பணம் வருதோடனே உங்க பிரச்சனை பதிலா இருக்கு. எனக்கு பாடம் தெரியாதுங்க. சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா எனக்கு பாடம் சொல்லி தரலங்க. அதை நான் என்ன செய்ய முடியும்? முதல்ல நடிக்க சொல்றியாது, நடிக்க சொல்லி தரல. நீங்க இப்ப பாடம் தெரியாது, அப்ப என்னதான் சார் பண்ணுவீங்க? ஏங்க முதல்ல என்ன நேரத்துல கழட்டி விட்டாங்க, அப்புறம் மன்சிகா, இப்ப யாருங்க? லாஸ்ட் இயர் ஜட்ஜ் தான் உங்களை கைட்டி விட்டாங்க. போங்க. இங்க பாருங்க, இன்னொரு தடவை உன்னை இந்த பக்கம் பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு மூஞ்சிலேயே காரி காண துப்பிடுவேன். ஏன் சார் லாஸ்ட் வீக் உங்க துப்புன மாதிரிங்களா? ஏன் தம்பி, இந்த 18 பட்டி கிராமத்திலையும் என்ன மாதிரி பாடுறதுக்கு ஆளே கிடையாது. நீ என்னையே கலாய்க்கிறியா? பஞ்சாயத்துக்கு போகாம உங்களை யார் பாட்டு பேச போக சொல்லுங்க. போங்க சார், வேலையை பாருங்க, காமெடி பண்ணுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, உன்னை எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? இது யார் வயசுன்னு கரெக்டா சொல்றவங்களுக்கு பிரைஸ் இருக்கு. வயசு வரைக்கும் யாருமே சொல்ல மாட்டாங்க. இது அருள்நிதி வயசு புதுசா ட்ரை பண்றாரு. எக்ஸ்கியூஸ் மீ, உங்களை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன். என்ன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? பாட்டு போட்டினா ஒரு ஜெயிக்கணுங்க, எல்லாம் தோக்கணுங்க. வணக்கம் நாடுகள் சூர்யா மாற்றம் பண்றேன். பாராட்டு உங்கள் வாழ்வை மாற்றத்துக்கு போகும் நீங்களும் பாடலாம் ஒரு பாட்டு. அது வேற கொர்கோடி பாடு இந்த நாளைக்கு வந்துட்டீங்க சார். சும்மா ரொம்ப அழகான போட்டு நீங்க ரொம்ப கியூட்டா தான் இருக்கீங்க சார். நீங்க ரொம்ப மோசம், தள்ளி போங்க. ஆமா, கடைசியா நீங்க ஒரு பாட்டு பண்ணீங்க ஒரு படத்துல, அது மெகா ஹிட் ஆச்சு. பாட்டு மட்டும் தான் சார். ஏன் சார் தோத்தி சார் ஒத்துக்கடி நீ ஒட்டுவா சொல்லி தரேன் கத்துக்க. போங்க சார், ரொம்ப நன்றி சார். கரையோடா தப்பு நடக்கிறதுல அது எந்த பிள்ளை சர்வத்தை எல்லாரும் சார் இந்த பாட்டு தான் சார், தப்புலாம் நடக்கல சார். இசைன்றது நான் சுவாசிக்கிறது இல்லை, நான் நேசிக்கிற விஷயம். குடியிருக்கும் எல்லோருக்கும் பாட்டு பாடுற வாய்ப்பு கிடைக்கும். கிடைக்கலாம் கூட நீங்க எங்க பீச்சில் மிரட்டி பாடுறீங்களாமே. பாடலை கிளம்புகிறேன். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி சார். என்னடா கம்ப பால் சாப்பிட்டீங்களா? வீட்டுல சௌக்கியமா இருக்காங்களா? சொல்லுங்க, பிரிச்சு பேட்டி போடுறேன். சார் இது பாட்டு சார், நீங்க ஏன் சார் வந்தீங்க? உன்னை யாரும் செலக்ட் பண்ணலையா? சொல்லுங்க, பிரிச்சு பேட்டி போடுறேன். இதோட முடிச்சு விடுங்க. நன்றி நன்றி நன்றி.